வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் அப்படின்னா மீ சீமான்னு சொல்லுவாங்க தமிழில், அண்ட் மீ போவா, மீ சிறு மடங்கு, மீ பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரியா? மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லுவாங்க. மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்சிஎம் அப்படிங்கிறத ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மீச்சீமா, அப்படி இல்லைன்னா மீ போமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மடங்கு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. சாரி, மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. எதை? ஹெச்சிஎஃப். மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? ஹெச்சிஎஃப் சொல்லுவாங்க. இன்னொன்னும் சொல்லுவாங்க, ஹெச்சிஎஃப் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஜிசிடின்னு சொல்லுவாங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் தான், ஆனால் ஹெச்சிஎஃப் வந்து என்னது, ரெண்டு பேர் இருக்குது. ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர், ஜிசிடினா என்ன அர்த்தம்? கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு டேர்ம்ஸ். சரியா? இப்போ நம்ம எல்சிஎம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்க சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா அந்த எல்சிஎம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2ஓட மல்டிபிள்ஸ் எழுதுங்க, 3யோட மல்டிபிள்ஸ் எழுதுங்க. நம்ம 2ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? 4 கிடைக்கும், 6 கிடைக்கும், 8, 10, 12, 14, 16, 18, 20, 22 போயிட்டே இருக்கும். அதே இது 3யோட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30 போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இந்த மல்டிபிள்லேயே லீஸ்டாகவும் இருக்கணும், இந்த மல்டிபிள்லேயே லீஸ்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் காமனாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இந்த மல்டிபிள்ல இருக்கிறதுலேயே லீஸ்டாகவும் இருக்கணும், காமனாகவும் இருக்கணும்னா நீங்க எது ஃபர்ஸ்ட் காமனா இருக்குன்னு பாருங்க. 4 பார்த்தீங்கன்னா காமனா இருக்கா? இல்லை. 6 பார்த்தீங்கன்னா காமனா இருக்கு. 6 பார்த்தீங்கன்னா காமனா இருக்கு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வருது, அதான் லீஸ்ட். லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயாச்சு. ரெண்டாவது வந்து என்னது, காமனாகவும் இருக்கு. ரெண்டுக்குமே எப்படி இருக்குது? காமனாகவும் இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது, எல்சிஎம். அப்போ 2, 3க்கு எல்சிஎம் வந்து என்னது, 6. சொல்ற புரியுதா? இதுதான் வந்து இதோட கான்செப்ட். சரியா? ஸோ நம்ம நார்மலாக அந்த எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா 2, 3 போடுவீங்க. 2, 3 எல் டிவிஷன் மெத்தட் தான் போடுவீங்க. ஸோ 2, 3க்கு எதுவுமே காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இல்லை. அதாவது நம்ம இங்கே எதோ வச்சுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இதுதான் வந்து என்னது, எல்சிஎம். சரியா? இதே நேரத்தில் நீங்கள் வந்து வேற ஒரு நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8, ஒரு 12, ஒரு 24. இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல் டிவிஷன் மெத்தட் போடுவீங்க. இதுக்கு காமனா இருக்க நம்பரால என்ன பண்ணுவீங்க, முதல்ல டிவைட் பண்ணுவீங்க. அப்ப என்னால 4ஆல போட முடியும். அப்ப 2 8, 3 12, 6 24. திரும்ப எதால போடலாம், 2ஆல போடலாம். ஸோ 1 2, 3க்கு போட முடியாது. ஸோ 3 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 2 6.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆல போடலாம். ஸோ 1 1 1 சரியா. ஸோ 4 2 8. அதுக்கப்புறம் எல்சிஎம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே கிடைச்ச வேல்யூ இருக்குது தெரியுமா, அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 4 × 2 × 3. ஸோ 4 2 8 எண் 3 24. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். புரியுதா. ஸோ இதான் நம்ம நார்மலாக ஒரு இதோட எல்சிஎம் கண்டுபிடிப்பாங்க சரியா. ஸோ இதே இதுக்கு இப்போ நான் ஹச்சிஎஃப் எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம செய்வோம். ஹச்சிஎஃப்க்கு என்ன பண்ணுவோம், இதே மாதிரி தான் செய்வோம். ஆனால் அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மட்டும் தான் எடுப்போம். என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மட்டும் எடுப்போம். இப்போ 8 12 24 இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்கள் 4ஆல போட்டிங்களா. ஸோ 4 8 3 12 6 24. ஸோ எல்லாத்துக்கும் என்னால் காமனாக என்ன பண்ண முடியுது, 4ஆல டிவைட் பண்ண முடியுது சரியா. 4 தான் டிவிசர். இந்த 4ஆல எல்லாத்தையுமே என்னால் என்ன பண்ண முடியுது, டிவைட் பண்ண முடியுது. நான் இன்கேஸ் இங்கே 2 போட்டேன் அப்படின்னா என்னால் இந்த 3 என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்படின்னா அது வந்து என்னது, நம்ம ஹச்சிஎஃப்ல வராது. அப்போ ஹச்சிஎஃப் அப்படின்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹையஸ்டாக இருக்கணும், காமனாகவும் இருக்கணும். அப்போ இந்த 4 தவிர வேற எதுவுமே இதில் இருந்து என்ன வராது, காமனாக வராது. அப்போ இதோட ஹச்சிஎஃப் என்னதான், 4 தான். இதோட எல்சிஎம் நமக்கு என்ன கிடைச்சது, இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைச்சது, 24 கிடைச்சது. இதோட எல்சிஎம் என்ன கிடைச்சது, 24 கிடைச்சது. எப்போதுமே இந்த ஹையஸ்ட் நம்பர் வந்து எல்சிஎம்மா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சரியா. இதுல 24 தானே ஹையஸ்ட் நம்பர், இது வந்து எல்சிஎம்மா இருக்க சான்ஸ் வந்து இருக்கு. இந்த ஹையஸ்ட் நம்பரை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஹையஸ்ட் நம்பர் வந்து எல்சிஎம் இருக்க சான்ஸ் இருக்கு. ஹையஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் நம்பர் 24 இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த மீதி இருக்கிற 2 நம்பரும் எக்ஸாக்டா டிவைட் ஆகணும். மீதி இருக்கிற 2 நம்பர் என்ன பண்ணணும், எக்ஸாக்டா டிவைட் ஆகணும், அதுதான் கண்டிஷன். அப்ப 24 இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்பர் 8, அது மூவட்ட 24 நமக்கு எக்ஸாக்டா என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்ப அது ஓகே தான். ரெண்டாவது நம்பர் 12, அது வந்து 12 × 2 24 எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அப்போ அதுவும் என்னதான், ஓகே தான் சரியா. அப்ப இதோட எல்சிஎம் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஹையஸ்ட் நம்பர் போட்டுடலாம். அப்படி டிவைட் ஆகல அப்படின்னா நீங்க 24 × 2 போட்டு பாருங்க. அதுலயும் இல்லை அப்படின்னா 24 × 3 போட்டு பாருங்க. அதுலயும் இல்லைன்னா 24 × 4 போட்டு பாருங்க சரியா. ஒரு சின்ன நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாலே எல்சிஎம் வந்து எடுத்துடலாம். இது ரொம்ப பெரிய நம்பரா தான் நீங்க என்ன பண்ணுங்க, எல் டிவிஷன் மெத்தட் வந்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க சரியா. அடுத்ததுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எப்போதுமே எல்சிஎம் தான் பிக் வேல்யூவா இருக்கும். எல்சிஎம் தான் பிக் வேல்யூவா இருக்கும். ஹச்சிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் வேல்யூவா இருக்கும். ஹச்சிஎஃப் எப்படி இருக்கும், ஸ்மால் வேல்யூவா இருக்கும். ஸோ எல்சிஎம் வந்து பிக் வேல்யூவா இருக்கும், ஹச்சிஎஃப் எப்படி இருக்கும், ஸ்மால் வேல்யூவா இருக்கும். இதை வந்து மறக்கவே செய்யாதீங்க சரியா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோ பிரைம் அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் சரியா. சார்பகா எண்கள் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், சார்பகா எண்கள். ஸோ சார்பகா எண்கள் வரும்போது நம்ம வந்து ஒரு 4 7ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஹச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நான் 4க்கு 7க்கு போடுறேன், எந்த காமன் ஃபேக்டரும் இல்லை சரியா, எந்த காமன் ஃபேக்டரும் இல்லை. அப்ப நீங்க அதுல என்ன போட்டக்கூடாது, ஹச்சிஎஃப் வந்து என்ன போட்டக்கூடாது, 0ன்னு போட்டக்கூடாது. அது வந்து தப்பு சரியா. ஏன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு, அது வந்து என்னன்னா 1. ஸோ 1ஆல ரெண்டுமே என்ன பண்ணலாம், காமனா டிவைட் பண்ணலாம். எப்போதுமே என்ன வராது, ஹச்சிஎஃப் வந்து 0ன்னு வராது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் எவ்வளவு, 1 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கோப்ரைம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டம் டாபிக்ல நம்ம படித்தோம். ஸோ கோப்ரைம்னா வந்து என்னது, 2 நம்பருக்கு இல்லை 3 நம்பருக்கு இடையில இருக்கிற ஹச்சிஎஃப் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, கோப்ரைம் நம்பர், சார்பகா நம்பர் சொல்றோம். அப்போ ஹச்சிஎஃப் எப்போதுமே என்ன வராது, 0 வராது. அப்ப 2 நம்பர் போட்டு பார்த்துட்டு அது ஹச்சிஎஃப் இல்லைன்னா நீங்க என்ன போட்டக்கூடாது, 0ன்னு போட்டுறக்கூடாது, என்ன பண்ணணும், 1ன்னு போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா. ஸோ அடுத்தது நம்ம ஃப்ராக்ஷன்ல கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2/3, 4/5, 3/2 சரியா. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு அவங்க வந்து எல்சிஎம் எடுக்க சொல்றாங்க இல்ல ஹச்சிஎஃப் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, எல்சிஎம் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர் சரியா. இதே இது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர்
டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்ன பண்ணலாம், போட்டு முடிச்சிடலாம். சரியா? அப்போ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்னா நியூமரேட்டர்ல இருக்கிற 2, 4, 3க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. டினாமினேட்டர்ல இருக்கிற 3, 5, 2க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹச்சிஎஃப் எடுப்பீங்க. புரியுதா? அதான் எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோதான் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃபோட பேசிக்ஸ். சரியா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ்குள்ளாடி போகும்போது உங்களுக்கு எல்சிஎம்னா என்னன்னு தெரியும், ஹச்சிஎஃப்னா என்னன்னு தெரியும். நம்ம என்ன